la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. இந்திய பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு கிண்டல் கேலி பாத்தீங்களா? இந்த கிண்டல் கேலிக்கு தான் 240 நின்றுருக்கீங்க நீங்க. 400 300 நீங்கல்ல. நான் என்ன சொல்றேங்க, நீங்க இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வேணா வயிறு எரிஞ்சு எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, நல்லவங்க சாப்பிட தான் பலிக்கும். இந்தியாவை அமெரிக்காவில உட்காந்துக்கிட்டு ராகுல் என்ன அவமானப்படுத்திட்டாருன்னு நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒரு வார்த்தையில சொல்லுங்க, இந்த விஷயத்தை அவமானப்படுத்திட்டாருங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன அவமானப்படுத்திட்டாரு இந்தியாவை? இந்தியா மாதிரி சிறுபான்மையினருக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை, உரிமைகளை, சலுகைகளை வழங்குகிற ஒரு நாட்டை சிறுபான்மையினருக்கு எதிரான நாடுங்கிற ஒரு கற்பிதத்தை நீ ஏற்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னா உன்னை போல தேச துரோகி எவனும் கிடையாது, எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. இஸ்லாமியர்களுடைய குழந்தைகள் சிறைக்கு போறாங்க, இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ராகுல் பேசுறாரு. பங்களாதேஷ்ல அங்க இந்துக்கள் சூறையாடப்படும் பொழுது இங்க இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதுகாப்போடு இருக்கும் பொழுது, மிகப்பெரிய சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எதுக்கு போய் பேசுற? ஏன் புழுகுற? யாருக்காக நீ வேலை செய்யற? யாருக்காக நீ வேலை செய்யற? மோடி ஆட்சியில வெஸ்ட் பெங்கால்ல இந்துக்கள் பயந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. மோடி அவர்கள் மத்திய அரசு, ஆமா சார், மோடி அரசு மத்திய அரசுல இருந்தாலும் அங்க மம்தாங்கிற ஒரு பேய் இருக்கிறதுனால அங்க இருக்கிற இந்துக்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. பிஜேபியை பார்த்தால் ஒரு அச்சமும் ஒரு பயமும் அவங்களுக்கு 2,30,00,000 பேருக்கு பிஜேபி தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தது. ஹஜ் பயணத்திற்கு பெண்கள் போறாங்கன்னா இன்னைக்கு அதுக்கு பிஜேபி தான் காரணம். முத்தலாக்கில இருந்து பெண்கள் விடுதலைப்பட்டாங்கன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இன்றைக்கு இனக்கலவரங்களும் மத கலவரங்களும் இல்லாமல் இந்த தேசம் 11 வருடங்களாக அமைதியா இருக்குன்னு சொன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இன்னைக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கண்ட இடங்கள்ல உள்ள நுழையறத பார்க்க முடியுதுல. கண்ட இடம் இப்போ உங்க ஆதன் சேனலுக்குள்ள வந்துட்டாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? திருப்போணத்துல ராமலிங்கம் வெட்டி கொல்லப்படுறாரு, அது சம்பந்தமா இருக்கிற அமைப்புகளுடைய இடங்கள்ல போய் இது பண்ண வேணாமா? இன்னைக்கு என்னைய உள்ள போனதுல தான் சத்தியமங்கலத்துல ஆயுத பயிற்சி நடந்ததுங்கிற விஷயம் உங்களுக்கு மாநில அரசு ரிப்போர்ட் சொல்றதை நான் கேள்வியா வைக்கிறேன். மாநில அரசு சிலிண்டர் உருட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர்ல வெடிச்சது சிலிண்டர் தான். உங்க மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு பேச்சை கேட்டா போக வேண்டியதுதான். உங்களுக்கு நாட்டில் எங்க நடந்தாலும் உங்க வீட்டுல ரசம் கொதிக்கலனாலும் நீங்க உடனே பிஜேபி தான் சொல்லுவீங்க. உங்க டேப்ல தண்ணி வரலனாலும் நீங்க பிஜேபி தான் சொல்லுவீங்க. பிரகாஷ் ராஜ்ன்ற ஒரு நடிகர் அதற்கு பிறகுதான் பொங்கி எழுந்தாரு. பிரகாஷ் ராஜ்ங்கிறவர் ஒரு நடிகர், அதுக்கப்புறமா நடிச்சுக்கிட்டே இருக்காரு. முன்னாடி திரையில நடிச்சாரு, அதற்கு பிறகுதான் உங்களை கேள்வி கேட்கவே அவர் ரொம்ப வெகுண்டு இருந்தது. முன்னாடி திரையில நடிச்சாரு, இப்ப தரையில நடிக்கிறார். நான் பேசுவது என்னுடைய இஸ்லாமிய சகோதரனையோ என்னுடைய கிறிஸ்தவ சகோதரனையோ எதிர்த்து அல்ல. சரி, நான் மதத்திற்கு எதிராக பேசவில்லை, ஆனால் மத மாற்றத்திற்கு எதிராக பேசுகிறேன். நான் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது என்ன கையை பிடிச்சி இயேசு அழைக்கிறாருன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பயும் போல. ராகுல் காந்தி தான் இப்ப பெரிய பேசு பொருளாயிட்டே இருக்காரு. அமெரிக்கா போனாலும் அவர் அங்க ஏதாவது பேசக்கூடாதுன்றீங்க. பார்லிமெண்ட்ல தான் அவர் பேசுறத எள்ளி நகையாடி கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் அவதூறு பரப்பிட்டாருன்றதும். ஆனா அமெரிக்கா போய் அவர் அங்க பேசுறதையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்து இந்தியாவை அவமானப்படுத்திட்டாருங்க ராகுல் காந்தி அப்படின்றீங்க. என்ன அவமானப்படுத்திட்டாரு? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பத்தி சில கருத்துக்கள் சொல்றாரு, பல விஷயங்கள் பேசுறாரு. அதை ரொம்ப முக்கியமா சொல்றாரு பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் நேர்மையாக நடந்திருந்தால் மோடி படுவீழ்ச்சியை சந்தித்திருப்பார். இப்பதான் எங்க மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஒரு அச்சத்தையும் பயத்தையும் மோடிக்கு நாங்க கொடுத்துட்டோம், அது எங்களால பார்லிமெண்ட்ல உணர முடியுது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முறையா நடக்கல அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனாலதான் 99 சீட்டு ஜெயிச்சாங்களா? ஆமா, நம்ம கூட யோசிச்சோம் எப்படி காங்கிரஸ் இத்தனை சீட்டு ஜெயிச்சதுன்னு. ஓ, நீங்க அப்படி வரீங்க. ஆமா, அப்ப அப்படியே தான் சொல்ல வர்றாரு. இல்ல, அவர் இப்படி வரல. 240 ஒரு தொற்றுக்க முடியாதுன்ற என்ன சொல்றாங்க. ஒரு பக்கமா போகணும், இந்த பக்கம்னா இந்த பக்கம், இந்த பக்கம்னா நீங்க இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். உங்களை சொல்லுங்க, ராகுல சொல்றேன். 99 ஜெயிச்சா நாங்க சந்தோஷப்படுறோம்னு சொல்லுங்க. இல்லைன்னா தேர்தல் முறையா நடக்கலன்னா அப்ப 99 சீட்டு ஏதோ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிட்டோம். இல்ல, முறையா நடந்திருந்தா நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்கன்றாரு அவரு. அது ரெண்டாவது. அதான் சொல்றேன், ஒரு பக்கமா பதில் சொல்லிட்டேன் அதுக்கு. ரெண்டாவது, அவரு இந்திய வல்லரசை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் பேசியதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இல்ல, அப்படி என்ன வல்லரசு, இந்திய வல்லரசை, இந்திய நாட்டை என்ன அவமானப்படுத்திட்டாரு? சொல்றேன்.
இந்த வழக்குகள் எல்லாம் வந்து குற்றவாளி கூண்டில் ஏறி சாட்சி சொல்லும் பொழுது சாட்சியுடைய நம்பகத்தன்மையை முதல்ல கேள்வி எழுப்போம். அவர் வந்து குற்ற வழக்குகள் நிறைய இருக்கா, இதே மாதிரி பல வழக்குகள்ல சாட்சி சொல்வதே ஒரு தொழிலா பண்றாரா அப்படின்னு சொல்லி. அதனால முதல்ல ராகுல நிறுத்தும், இவர் யாருன்னு பார்ப்போம். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங். நீங்க சொல்றீங்கல்ல, ஐயோ ட்ரெண்ட், இந்த மாதிரி எல்லாம் காமெடி பண்ணா ட்ரெண்ட் பண்ணாம என்ன ஆகும்? இது காமெடி. என்ன காமெடின்னு சொல்றேன், இன்னும் காமெடியே சொல்ல நான், அதுக்குள்ள என்ன காமெடி இல்லை. இந்தியா அப்படின்னு அவர் சொல்றாரு, இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்கிறவர் கேட்கிறார். அப்போ வந்து அது பிஜேபி ஃப்ரேமிங் அப்படிங்கிறார். எனக்கு தெரிஞ்ச தமிழகத்துல இந்தி கூட்டணின்னு முதல்ல சொன்னது நான் தான் நினைக்கிறேன். பிஜேபி ஃப்ரேமிங் அப்படிங்கிறார். இந்தி அப்படின்ன உடனே அவர் கடைசி அப்ப அந்த இந்தியாங்கிற நீங்க சொல்ற சோகால்டு நீ சொல்றதுல கடைசி லெட்டர் எதுக்கு ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்ற அலையன்ஸ் அப்படின்ட்டு ஒரு மொழி முடிக்கிறார் பாருங்க. முழிக்கலைங்க, அதுதான் அது ஒரு பேட்டியில தெளிவா சொல்லிடணும். வெளிநாட்டுல உட்காந்து பேசுறாருல, சரியா போய் கன்வே ஆகணும்ன்றாரு. அந்த ஒரு மொழி முடிக்கிறாரு, அந்த கொஸ்டினே அவரால் பதில் சொல்ல முடியல. லாஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேச்சு நடை, அதே போல மொழி நடை, அதே போல வார்த்தை கையாளும் விதம். நான் என்ன சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து முழிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை. அந்த கேள்வி, அவர் பேசின அந்த விஷயம், அறிவுக்கு ஒவ்வாம அவர் பேசின விஷயம், அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு பெரிய காமெடியா அங்க மூட் பண்ணிருக்கு. அதனால அது உலக மக்கள் எல்லாம் எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தான் கிண்டல் பண்ணுவீங்க சார். ஐயா, இந்த வீடியோ இருக்குல்ல, கிண்டலா தெரியும். இந்த கிண்டலா தெரியறதுனாலதான் இப்ப 240 நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடியும் பக்கத்துல வச்சுக்க வேண்டிய நிலையில நீங்க பாருங்க. இந்த கிண்டல்னால வடிவேல் காமெடி ஒண்ணு வரும், என் பேரு சூசை, நான் திங்கெடுத்து தோசை, இப்போ வைக்க போறேன்ல பூசை. அது மாதிரி அந்த வடிவேல் சொல்லுவாரு, நீ சொல்ற ஃப்ளோவை பார்த்தா எல்லா இடத்துலயும் இந்த டைலாக் தான் சொல்லிட்டு இருக்க போல இருக்குன்னு. அது மாதிரி நீங்க என்ன ஒவ்வொரு பேட்டிலையும் நிதிஷ்குமாரை நம்பி இருக்கிறீங்க, இவரை நம்பி இருக்கீங்க, சந்திரபாபு நாயுடு நம்பி இருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தரையும் பதில் சொல்றேன். அது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வச்சாதான் கேட்கணும். அவங்களுக்கு உழுந்த ஓட்டு மோடி பிரதமர் ஆகணுன்றதுக்காக இந்த ஓட்டு. ஓகேவா? திரும்பி இந்த கேள்வி அவங்க அத முன்னிலைப்படுத்தி பயணிக்கிற மாதிரி தெரியலையா? நம்ம காமெடி ஆர்டிஸ்ட் தெரியலையா சார்? காமெடி ஆர்டிஸ்ட் வருவோம். ராகுல் காமெடி ஆர்டிஸ்ட், ராகுல் தான். ஏங்க எப்பேற்பட்ட காமெடிங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இந்திய பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு கிண்டல் கேலி பாத்தீங்களா? இந்த கிண்டல் கேலிக்கு தான் 240 நின்றுருக்கீங்க நீங்க. 400 300 நீங்கல்ல. நான் என்ன சொல்றேங்க, நீங்க எப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வேணா வயிறு எரிஞ்சு எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, நல்லவங்க சாப்பிட தான் பலிக்கும். நான் என்ன சொல்றேன், இவர் பண்ற வீடியோ உங்களுக்கே காமெடியா இருக்கா இல்லையா? இப்ப வந்து நீங்க வந்து சிரிப்பாடிக்கிட்டு தான் பேசுறீங்க. இல்ல, நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இந்தியாங்கிறாரு, இந்தியா அலையன்ஸ்ங்கிறது பிஜேபி ஃப்ரேமிங்ன்றாரு. அப்ப கடைசி வார்த்தையே என்னங்க குறிக்குதுன்னா முடிக்கிறாரு, முடிச்சுட்டு அது அலையன்ஸ் தான் அப்படின்றாரு. அது வந்து ஒரு டார்க் காமெடியா எல்லாரும் சிரிச்சு ரசிக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அடுத்து சீரியஸ் மேட்டருக்கு வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்துல பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்கு. அந்த பங்களாதேஷ்ங்கிற நாட்டில் ஒரு ஆட்சி விழுந்து இன்னொரு ஆட்சி வரும்பொழுது இந்துக்கள் கேள்வி இல்லாம இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. கேள்வி இல்லாமல் இந்துக்களுடைய வீடுகள் கடைகள் எரிக்கப்பட்டு சூறையாடப்படுகிறது. கேள்வி இல்லாமல் அங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்படுகிறார்கள். இந்து கோயில்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு திரையாக்கப்படுகிறது. எங்க? பங்களாதேஷ்ல. இந்தியாவிலிருந்து பிரிந்த ஒரு நிலப்பரப்பு, இந்தியாவிற்கு அண்டை நாடு பங்களாதேஷ்ல இருக்கிற, நான் சமீபத்திய ஒரு உதாரணங்கிறதுனால பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல கூட எடுத்துக்கல, சமீபத்திய உதாரணம், உலகமே பார்த்த ஒரு உதாரணம். பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறை நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல இந்தியா மாதிரி சிறுபான்மையினருக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை, உரிமைகளை, சலுகைகளை வழங்குகிற ஒரு நாட்டை சிறுபான்மையினருக்கு எதிரான நாடுங்கிற ஒரு கற்பிதத்தை நீ ஏற்படுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னா, உன்னை போல தேச துரோகி எவனும் கிடையாது. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், இது பாதுகாப்பான நாடுகள் பட்டியலா, இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு ஒரு பட்டியல் எடுக்கிறான்னு வைங்களேன், அங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வரும். அந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு பொய் கற்பிதத்தை நீங்க ஏற்படுத்துறீங்கன்னா இந்த தேசத்திற்கான நம்பிக்கை என்பது குறையும், இன்வெஸ்ட்மெண்ட் என்பது குறையும். இந்த விஷயத்துக்காகத்தான் சோரோஸ்ல இருந்து சோரோஸை போய் பார்க்கிற ராகுல் வரைக்கும் இந்த வேலையை பண்றாங்க. இந்த வேலையை இப்ப அமெரிக்காக்காரங்க கேட்கறாங்க, சார்
ராகுலுங்கிறவர் பாகிஸ்தான்காரரா இந்தியாக்காரரா சார்? இல்ல சிறுபான்மையினர் ஆபத்துல இருக்காங்க. அமெரிக்காவுடைய நாளிதழில் வருது. இவர் பேசுற பேச்செல்லாம் பாகிஸ்தான்காரன் பேசுற மாதிரி இருக்கு. எப்படி இது? பாகிஸ்தான்காரன் யாரு? என்ன பேச்சு இது? பத்திரிகை ஆதன்ல உட்கார்ந்து நீங்க பேசுறதுனால நீங்க எதையோட பொருத்தி பேசுறீங்க? என்னங்க இது? பத்திரிகையில வந்திருக்கு. பத்திரிகையில ஆளால் சான் பிரான்சிஸ்கோல ரிப்போர்ட் ஆயிருக்கு மாதேஷ். நான் இல்லாத விஷயத்தை பேசல சார். சிறுபான்மையினர் அச்சத்துல இருக்காங்கன்னு சொல்லல. இந்த டென்யூருக்கு பிறகாக தான் சிறுபான்மையினரும் பயத்தில் இருந்தவர்கள் அச்சத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் நார்மலா சகஜமா உட்கார வச்சிருக்கோம் நாங்கெல்லாம் சேர்ந்து. மோடி தான் அந்த பயத்திலயும் அச்சத்திலயும் மாறி இருக்காரு. இஸ்லாமியர்களுடைய குழந்தைகள் சிறைக்கு போறாங்க, இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ராகுல் பேசுறாரு. பங்களாதேஷ்ல அங்க இந்துக்கள் சூறையாடப்படும் பொழுது இங்க இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதுகாப்போடு இருக்கும் பொழுது, மிகப்பெரிய சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எதுக்கு போய் பேசுற? ஏன் புழுகுற? இல்ல ஒரு யாருக்காக நீ வேலை செய்யற? யாருக்காக நீ வேலை செய்யற? பாகிஸ்தான்காரனும் நீ பேசுறதான் பேசுறான், நீயும் பாகிஸ்தான்காரங்க பேசுறதான் பேசுற. அப்ப நீ எந்த நாட்டுக்கார? இப்படின்னு நான் கேட்கல, அமெரிக்காக்காரங்க கேட்கறாங்க. வந்தவர் யாருங்க? பாகிஸ்தான்காரர் மாதிரியே பேசுறாரு. பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் பாகிஸ்தான் பத்திரிகையில் இப்படி வந்திருக்கு. எந்த பத்திரிகை? எந்த பத்திரிகை? ஏங்க இங்க பாருங்க. எந்த ஒரு பத்திரிகை? நீங்க எழுதுனீங்களா? நான் காட்டுறேன். நீங்க எழுதுனீங்களா? நான் காட்டுறேன். நீங்க அப்படிதான் எழுதுவீங்க. நான் காட்டுறேன். அது வந்து தினமலர், தினத்தந்தின்னு சொல்ல முடியாது. அமெரிக்கா பத்திரிகை பேர்லாம் எனக்கு மனப்படமா தெரியாது. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஊருக்கே சோசியல் மீடியாவில் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. நான் கேட்கிற கேள்வி, இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு சோகால்டு அறிவுஜீவி இந்த மாதிரி 2 சேரை போட்டு ஒரு இதுல வந்து ஒரு மீட்ல வந்து என்ன பேசுவாரோ அதைத்தான் ராகுல் பேசுறாருன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது அமெரிக்கா பத்திரிகையில வரலனா இதுதானே உண்மை சார். இன்றைக்கும் பல மாநிலங்கள் நான் சொல்றது இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன பயத்துல இருக்காங்க? என்ன உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு? அங்க வந்து இந்துங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பெண் தற்பழிக்கப்படுறா, அங்க இந்துங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு குடும்பமே வெட்டி கொல்லப்படுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன் பங்களாதேஷ்ல மட்டும் இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல தான் நடந்துட்டு இருக்கு. இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது இந்துக்கள், இங்க அச்சுறுத்தல் இருக்கிறது இந்துக்கள், பயத்துல இருக்கிறது இந்துக்கள். எதுக்கு புழுகுறீங்க? பங்களாதேஷ்ல யார மாநில அரசு யாருங்க? இல்ல உங்க ஆட்சியில சொல்றீங்க. மோடி ஆட்சியில வெஸ்ட் பெங்கால்ல இந்துக்கள் பயந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. மோடி அவர்கள் மத்திய அரசு சார். ஆமா சார், மோடி அரசு மத்திய அரசுல இருந்தாலும் அங்க மம்தாங்கிற ஒரு பேய் இருக்கிறதுனால அங்க இருக்கிற இந்துக்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. இதுல சொல்றதுல எனக்கு தயக்கம். நான் பொய்யா பேசுறேன், உங்கள மாதிரி உண்மையா பேசுறேன். எனக்கு பெங்கால்ல இந்துக்கள் அச்சத்துல இருக்காங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களும் அச்சத்துல இருக்காங்க. சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு ராகுல் காந்தி. இது மாதிரி கேடுகட்ட கேவலமான மட்டமான அவதூறான கொச்சையான மோசமான பிடியில் இருப்பதை பதிவு செய்யறாரு சார். மோசமான ஒரு பொய்ய அவரு பேசலாம், நீங்க அதை எடுத்துட்டு வந்து கேள்வி கேட்பீங்களா? எங்க சிங்கங்களால் டர்பன் அணைய முடியாம இருக்கு? எங்க அணிய முடியாம இருக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? வாய்க்கூசாம போய் பேசுவீங்களா ஒரு தேசத்தை பத்தி? இருக்கிற விஷயத்த பேசு, இல்லாத பேசாதான் நாங்க. இருக்க ஒரு நிமிஷம். சீக்கியர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்காக இந்திரா கொல்லப்படுகிறார். ஆமா, இந்திரா கொல்லப்பட்ட போது இந்திராவுடைய பையன் என்ன சொன்னாரு? நான் ஏற்கனவே பல முறை உங்ககிட்டே பதிவு பண்ணிருக்கேன். ஒரு பெரிய ஆலமரம் சாயும் போது அங்க இருக்கிற எறும்பெல்லாம் சாகும். எது? சீக்கியர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது டெல்லி முழுதும் சீக்கியர்கள் தான் இருந்தாங்க. அடிச்சு விரட்டப்படுறாங்க காங்கிரஸ் சர்க்காரங்களால, கொல்லப்படுறாங்க. சீக்கியர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை ஒரு அரசியல் கட்சி நடத்தியது அப்படின்னு சொன்னா காங்கிரஸ். இன்னொரு விஷயம் ஒரு நிமிஷம். அமெரிக்கா பக்கத்துல கனடா முழுசும் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு. காலிஸ்தான் தீவிரவாதிகள் எப்படி உருவாகுறாங்க? இந்திராவுக்கு எதிராக உருவாகுறாங்க. நம்ம போன பேட்டியில சொன்னோமா, நீங்க வந்து ரோடு ரேலி நடத்துறாங்க. இந்திரா சுட்டுக் கொல்லப்படுற காட்சியை டெபிக்ட் பண்ணி ரேலி பண்றாங்க. அந்த அளவுக்கு அங்க காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக கனடா அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோவும் சரி, அவருடைய அப்பாவும் சரி, அவங்க ஏர் இந்தியா விமானத்தை கடத்தி வெடிக்க வைக்கிறாங்க. அதுல பல பேர் கனடா நாட்டு மக்கள் செத்தாலும் கூட அவர்கள் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து வெளில வரல. இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு அங்க இருக்கிற காலிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க போயிட்டு கனடாவுக்கு பக்கத்துல அமெரிக்காவில் போயிட்டு அங்கேயுமே வந்து சீக்கியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து சீக்கியர்கள் டர்பன் கட்ட முடியல அப்படின்னு சொல்றது எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. சீக்கியர்கள் யூனிஃபார்ம் போர்ஸ்ல இருக்கவங்க கூட இங்க டர்பன் கட்டிக்க முடியும். யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்க குல்லாதான் போடணும் இல்லையா? ஆனா அவங்க வந்து யூனிஃபார்ம் போர்ஸ்ல இருந்தாங்கன்னா டர்பன் கட்டிக்கலாம்.
அந்த அளவிற்கு இங்க உரிமை என்பது இருந்து இல்ல நான் ஒரு பத்திரிகையாளரா தெரியாம கேட்டதா நீங்க சொன்னீங்க. ஆனா சீக்கியர்களை கொன்று குவித்த இந்திராவோட பேரன் சரி சீக்கியர்கள் டர்பின் கட்ட முடியல சார். சார் நீங்க தெரிஞ்சு அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சு கேட்டீங்களா? இன்னொரு விஷயம் சொல்றேன். காலிஸ்தான் தீவிரவாதிகள் காலிஸ்தான் கோஷத்தை போடுறாங்க. உங்க ராகுல் சிரிக்கிறார் சார், எப்படி சார் காலிஸ்தான் மூவ்மெண்ட் வந்து இங்க யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ராகுல் ஆதரிக்கிறார். எவனோ 10 பேர் கத்துவான், அதை ஆதரிக்கிறாரு. எவனோ 10 பேர் கத்துறத பத்தி கேள்வி இல்ல, உங்க ராகுல் அதை பாத்தியா சிரிக்கிறாருன்றத கேள்வி. பெண்கள் அணிய முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு பதிவு பண்றத நான் தெரியாம ஒரு பத்திரிகையாளரா கேட்டதா நீங்க சொன்னீங்க. ராகுல் தான் சொல்றாரே, உங்களுக்கும் அதை நீங்க வெரிஃபை பண்ணீங்களான்னு கேக்குறீங்க. எனக்கு வெரிஃபை இங்க கர்நாடகாவில் நடந்த இஜாப்பே ஒரு உதாரணம் தானே. இஜாப் என் பக்கத்து மாநிலத்தில் நடந்த இஜாப் எனக்கு உதாரணம். எப்படி தெரியுமா இருக்கு, ஏதாவது சொல்ற போறேன். எங்க ஊர்ல நிறைய பழமொழி இருக்கு இதுக்கு. டர்பன் அணிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு கேவலமான ஒரு கருத்தை, உண்மைக்கு புறமான ஒரு கருத்தை ராகுல் பேசுறாரு. நான் சொல்றேன் உடனே சார் என் பக்கத்து ஊர்ல கர்நாடகாவுல வந்து இஜாப் அணிய முடியாத ஒரு நிலை இருக்கு சார். கர்நாடகாவில் ஹிஜாப் அணிய முடியாத ஒரு நிலை இருக்குன்றதே டுபாகூர் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன்றேன். விவாதமாச்சு, நம்ம பேசணுமே, நம்ம உட்கார்ந்து பேசணும். ராகுல் புழுகுன மாதிரி மாதேஷ் புழுகுறாருன்றேன். அது வர்றேன் முதல்ல எப்படி சொல்றேன். சார் கர்நாடகாவில் ஹிஜாப் போட முடியல சார், சோற்றுக்கு ஒரு சோறு போதும் 2 சோறு போதும். என்ன டேலாக் இதெல்லாம் சார்? கர்நாடகாவில் வந்து ஹிஜாப் போட முடியல சார். ஆமா விவாதம் சார், நம்ம பேசணுமா இல்லையா சார்? இந்த முடிச்சு வரேன்றேன். நான் விளக்க தானே போறேன், விளக்காம போயிட்டு போறேன். சார் பஞ்சாப்ல எப்படி சார் ஹிஜாப் போட முடியும்? என்ன லாஜிக் இது? ஒண்ணு. ரெண்டாவது, கர்நாடகாவில் ஹிஜாப் போட முடியலன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஒரு இஷ்யூ நடந்தது இல்ல, நம்ம பிரச்சனையை எடுத்து பேசணும் இல்ல. நீங்களும் நானும் ஸ்கூல்ல படிச்ச டைம்ல நான் உங்களுக்கு எல்லாம் முன்னாடி அன்னைக்கெல்லாம் இப்படி பேசுறதுல ஆகல சார். ஏன் அவளன்னு சொல்றேன், தாய்நாடு இந்தியா பிறந்தோரணும். ஏன் அவள தெரியுமா மாதேஷ்? ஏன் அவள தெரியுமா? படத்துல அர்ஜுன் அந்த பாட்டு தாயின் மணி கொடி பாட்டு போட்டா ஒரு உடம்பெல்லாம் சிலிர்க்கும் சார். அன்னைக்கு அப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு பிஜேபி தங்களுடைய அரசியலுக்காக அந்த இந்திய தேசத்தின் பற்ற இங்க கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கடிக்கிறீங்களோன்ற ஒரு சந்தேகத்தை நிறைய பேர் ஏற்படுறாங்க. நான் சொல்றது கேளுங்க. நான் வந்து படிக்கும் போது என்னுடைய பள்ளியில படித்த எந்த இஸ்லாமிய சகோதரிகளும் ஹிஜாப் அணிஞ்சதே கிடையாது. யூனிஃபார்ம் தான் போட்டு இயல்பா நடந்திருக்குங்க. நிறைய பள்ளிகள் நடந்து. என் ஊர் பக்கத்துல ஒரு கிராமம், நான் ஊர் பேரை பதிவு செய்யலன்னா பதிவு செய்யறேன். நான் சொல்றேங்க, ஹிஜாப் அணிந்து கொண்டு உள்ள போய் படிக்கிற மாணவிகள் அன்றைக்கும் நான் பார்த்தேன். நான் ஹிஜாப் அணிய மாட்டாங்க. நீங்க சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. நீங்க ஸ்கூல் படிச்சப்ப ஹிஜாப்லாம் போட மாட்டாங்க, நான் படிச்சப்ப ஹிஜாப்லாம் போட மாட்டாங்க. என்ன ஒரு தடவை ஒரு டீச்சர் அடிச்சிட்டாங்க. எங்க அப்பாட்ட போய் இந்த மாதிரி நான் டீச்சர் அடிச்சது வீட்டுல சொல்லல. எங்க அப்பாட்ட போய் சொன்னது ஒரு முஸ்லீம் பொண்ணு. அதெல்லாம் ஹிஜாப்லாம் போடாது. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உந்தூர்பேட்டில் தக்கா பொண்ணு தான். அது பஸ் ஸ்டாண்டு, எங்கள் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறும்போது எங்கள் அப்பாவை பார்த்து இந்த மாதிரி உங்கள் பையனை அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து எங்கள் அப்பா கலாட்டா பண்ணார், எப்படி எங்கள் பையனை அடிக்கலாம் அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்கூல் பொண்ணுங்க, குழந்தைங்க, பள்ளி குழந்தைகள் ஹிஜாப் போட மாட்டாங்க, யூனிஃபார்ம் தான் போடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்த வழக்கம். இப்போ ஏன் இது பேசு பொருள் ஆகுது அப்படின்னு சொன்னால், அடிப்படைவாத அமைப்புகள் அதிகரித்த காரணத்தினால ஷிர்க் ஒழிப்பு மாநாடு அது இதுன்னு சொல்லி இஸ்லாமிய அடிப்படைவாத தன்மையை போதிக்கிற அமைப்புகள் அதிகமான காரணத்தினால பெண்கள் ஹிஜாப் அணியணும், பர்தா போடணும்னு கட்டுப்படுத்தப்படுறாங்க, கம்பல் பண்ணப்படுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசுறவங்கள நீங்க ஃபண்டமெண்டலிஸ்ட் சொல்றீங்களா? நீங்க நல்ல டயலாக், பட் தப்பான இடத்துல சொல்றீங்க. என்ன தப்பான? ரொம்ப நல்ல டயலாக் இது. ஆனா ஆக்சுவலா இந்திய தத்துவவாதிகள், இந்துத்துவவாதிகளுக்கு சொல்ல வேண்டிய டயலாக். நல்லா இருக்கு, நான் மேடையில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எங்களுக்கு தான் பொருந்தும். ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் ஒரு ஸ்கூல்ல இருக்கும்போது நான் யூனிஃபார்ம் போட மாட்டேங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட். கர்நாடகாவில் நடந்த பிரச்சனை இது அண்ணல் சொல்லல. இப்படி அண்ணல் அப்படி சொல்ல. கர்நாடகாவில் நடந்த பிரச்சனை அதுதான் சொல்றேன், கேளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாத்துக்கும் இந்தியன் முஸ்லீமுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகம் முழுவதும் நான் பல இடங்கள் அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். பாகிஸ்தான்ல வந்து ஒரு பெண் டாக்டர், இந்து டாக்டர், ஒரு பிரெஸ்கிரிப்ஷன்ல மருந்து எழுதி கொடுக்குறாங்க. அந்த பிரெஸ்கிரிப்ஷன் பேப்பர், அதுக்கு பின்னாடி வந்து அதாவது என்ன சொல்றது, பேப்பர் கிடைக்கலன்னு சொல்லி ஏதோ ஒரு மேகசின்லேருந்து எழுதி கீச்சு கொடுத்துட்றாங்க. பின்புறம் வந்து குரானுடைய வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததுனால தெய்வ நிந்தனை சட்டத்தில் அந்த பெண் டாக்டருக்கு 10 வருடம் சிறை தண்டனை அளிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய வீடு, ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு இந்துக்கள் வசிக்கிற தெருங்கிறதுனால அந்த தெருவே சூறையாடப்பட்டது பாகிஸ்தானில்.
எப்போ சார் இது இது ஐநா சபையோட ரிப்போர்ட்ல இருக்கு. எப்போ சார் நடந்தது? ஐநா சபையோட ரிப்போர்ட்ல இருக்கு, சரி, அனுப்புறேன். okay. சரி, இந்த எப்போக்கு இப்போலாம் என்கிட்ட கேட்க சார் அப்படி இல்ல. ஆதாரம் இல்லாம அஸ்வத்தாம பேசவே மாட்டான். இல்ல இது எல்லாம் எது கேட்டீங்கனாலும் இது என்கிட்ட தேவையான ஆதாரம், ஒன்றா? என்கிட்ட இது ஆதாரம் பதிவு செஞ்சே ஆகணும். ஏன் பதிவு செஞ்சாகணும்னா, பாகிஸ்தான்ல இந்துக்கள் இவ்வளவு கேவலமா இருக்கும் போது அதை பத்தி பேசாம இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கும் போது அதை பத்தி கேவலமா அவதூறா போய் பரப்புற ராகுல் மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கிறதுனால நான் பேசிதான் தீருவேன். அங்க அவ்வளவு கேவலமா சிறுபான்மையினர்கள் இருக்கும்போது இங்க இருக்கிற என்னுடைய இந்துக்களை, இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை பயத்துல இருக்காங்க, நீங்க புழுவுறீங்கல்ல, சொல்லிதான் தீருவேன். அதை மறைக்கிறதுக்கு தான் நீ இதை பேசுறேன்னு சொல்றேன். அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு நீங்க பொய் பேசுறீங்கன்னு சொல்றேன். புரியுதா? நானும் பாகிஸ்தானும் வெள்ளையர்கள் ஆட்சியிலிருந்து விடுதலை பெறும்போது பிரியிறோம். ரத்தமும் சதையுமா எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போறாங்க. 20% இந்துக்கள் அப்போ, இன்னைக்கு 2% இல்ல. ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு நிமிஷம், இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நீங்களும் நானும் காலேஜ் ஆரம்பிச்சா என்டோமெண்ட் ஃபண்ட் கட்டணும், 10 லட்சம் 20 லட்சம். இஸ்லாமியர்கள் ஆரம்பிச்சா 10 பைசா கட்ட தேவையில்லை. இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. எல்லா இடத்திலையும் அவர்களுக்கு என்று ரிசர்வேஷன்ல இருந்து எல்லா பாதுகாப்பும் தரப்படுகிறது. கருத்தியல்ல அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, பொது புத்தியில அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, நீதிமன்றத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. அங்க இருக்கிற அனைத்து அமைப்புகளிலும் பாதுகாப்பு இல்லை. அனைத்து பிஜேபியை பார்த்தால், நான் சொல்றேன், பார்த்தால் ஒரு அச்சமும் ஒரு பயமும் அவங்களுக்கு 2,30,00,000 பேருக்கு பிஜேபி தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தது. ஹஜ் பயணத்திற்கு பெண்கள் போறாங்கன்னா இன்னைக்கு அதுக்கு பிஜேபி தான் காரணம். முத்தலாக்கில இருந்து பெண்கள் விடுதலைப்பட்டாங்கன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இன்றைக்கு இனக்கலவரங்களும் மத கலவரங்களும் இல்லாமல் இந்த தேசம் 11 வருடங்களாக அமைதியா இருக்குன்னு சொன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, ராகுல் பேசுறாருல, சார் முஸ்லீம் பசங்க எல்லாம் ஜெயில இருக்காங்க சார். இஸ்லாமியர்களை என்ஐஏ போன்ற சட்டங்கள்ல பொய் வழக்குகள்ல அதிக எண்ணிக்கையில் அடைத்தது ராகுல், காங்கிரஸ். அவங்க 10 வருஷத்துல எடுத்த வழக்கோட நாங்க 11 வருஷம் எண்ணெயை போடுற வழக்குகள்ல போட்ட வழக்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 5 மடங்கு கம்மி. உண்மையான குற்றவாளிகளை மட்டும்தான் நாங்க எடுத்து போடுறோம். உங்களை மாதிரி கண்ணா பின்னாடி முஸ்லீம் பேர் இருக்கிற எல்லாரையும் உள்ள போடல. ஆனா இன்னைக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கண்ட இடங்கள்ல உள்ள நுழையறத பார்க்க முடியுதுல்ல இந்த ஆட்சி காலத்துல. கண்ட இடம்னா இப்ப உங்க ஆதன் சேனலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? திருப்போணத்துல ராமலிங்கம் வெட்டி கொல்லப்படுறாரு. அது சம்பந்தமா இருக்கிற அமைப்புகளுடைய இடங்கள்ல போய் இது பண்ண வேணாமா? இன்னைக்கு என்னைய உள்ள போனதுல தான் சத்தியமங்கலத்துல ஆயுத பயிற்சி நடந்ததுங்கிற விஷயம் மாநில அரசு ரிப்போர்ட் சொல்றதை நான் கேள்வியா வைக்கிறேன். மாநில அரசு சிலிண்டர் உருட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் கோயம்புத்தூர்ல வெடிச்சது சிலிண்டர் தான். உங்க மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு பேச்சை கேட்டா போக வேண்டியதுதான். அந்த சிலிண்டர் தானே நீங்க சொன்னீங்க. மாநில அரசுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடல, விடுங்க. திமுக இல்ல அதிமுக வந்தா அதிமுக. யாரு அவங்களுக்கான பிரதிநிதி? உங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது இங்க ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, அப்படிதான் தெரியும் அவங்களுக்கு. சரி, இந்தியா முழுசும் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல பேசக்கூடாது. மக்கள் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டுல மோடிக்கு ஓட்டு போடல. இருக்கட்டும், 12% பேர் போட்டிருக்காங்க. திருவண்ணாமலையில எனக்கு 14% பேர் போட்டிருக்காங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். மக்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு லாஜிக் வைக்கிறீங்கன்னா, பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்புறம் அதான லாஜிக்கு? நான் இவங்க பண்ற தப்ப சொல்றேன் சார். அவங்களே விடுங்க, அவங்கள எல்லாம் கண்டுக்காதீங்க. அவங்க ஏளனமா பாக்குறீங்க. ஆமா, ஏளனமா. ராகுல்னா ஏளனம், ஸ்டாலின்னா ஏளனம், எடப்பாடினா ஏளனம், மாநில அரசுனா ஏளனம். இதுதான் சார் சர்வாதிகாரம். அவங்க அதை தான் ஹைலைட் பண்றாரு ராகுல் காந்தி. இங்க வந்து பெண்களை மதிப்பதில்லை, RSS பிஜேபிக்கு இந்தியாவை பற்றிய புரிதல் இல்லை இவங்களுக்கு அப்படின்றாரு அவரு. சர்வாதிகாரம் என்ன தெரியுமா? யார் ஒருத்தர் எனக்கு எதிர்கருத்து பேசினாலும் உடனடியா அவங்களை கொண்டு போய் ஜெயில போடுவேன், குண்டர் சட்டத்துல போடுவேன். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டா கூட மறுபடியும் நான் குண்டர் சட்டத்துல போடுவேன். எந்த எதிர்குறலும் இல்லாமல் இந்த மாநிலத்துல நான் பார்த்துக்கொள்வேன். அப்படிங்கறதா சர்வாதிகாரம். இப்ப சொல்லுங்க, யார் சர்வாதிகாரி? அடுத்து ஏன் சொன்ன மறுபடியும் உங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க. அதான் சர்வாதிகாரம். இன்னைக்கு எல்லா குரலும் அழுத்தப்பட்டு 4 மணிக்கு JNU மாணவர் சங்க தலைவர்கள் எல்லாம் தூக்குனதெல்லாம், விடிய காலம் 4 மணிக்கு 3 மணிக்கு தூக்குனதெல்லாம் எந்த அரசு? சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. அதையும் பேசலாம் சார். நீங்க இங்க பேச வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பேச வந்தீங்கன்னா அதையும் பேசி ஆகணும். எனக்கு நான் என்ன சொல்றேன், JNU எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் காலகாலமா இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் சார் இவங்களை பத்தி சொல்லணும்ல சார். நீங்க இவங்களை பத்தி சொல்றீங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் நான் வளர்ந்து இந்த மண்ணில் தான் நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்ன விஷயம் தெரியுங்களா? கருணாநிதி ஆட்சி காலத்துல கூட எதிர்கருத்துக்கு இடம் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2009 உச்சக்கட்ட போர் நடந்த போது கருணாநிதி அவர்களை விமர்சித்து அனைத்து பத்திரிகைகளும் எழுதியது.
அப்போல்லாம் நாங்கள் சட்டக்கல்லூரியில் அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். இப்போ என்னடா இவ்வளோ விஷயங்கள். எதிர்குறளை அடக்க வேண்டும், எதிர்குறளை ஒடுக்க வேண்டும், எதிர்கருத்து எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தமிழக மண்ணில் இதுதான் முதல் முறை இப்படி ஒரு ஆட்சி நடக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பாசிசம், மிகப்பெரிய சர்வாதிகாரம். நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சிக்ஸர் அடி தூள் பின்னிட்டார், கலக்கிட்டார், இப்படி தான் எனக்கு குரல் கேட்கணும். இங்கே நடக்கிற அவலங்கள் யாரும் பேசக்கூடாது. இங்கே இருக்கிற அவலங்கள் பேசினா எதிர்கட்சிகள் மேலே நாங்கள் வந்து வழக்கு போடுவோம். இங்கே இருக்கிற அவலங்களை பேசினா சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் மீது நாங்கள் வழக்கு போடுவோன்றது தான் சர்வாதிகாரம். நாங்கள் கருத்தியலை தான் பேசுகிறோம். கருத்தியல்ல எங்களுடைய வாதங்களை நாங்க தெளிவா முன்னாடி கடைசி 10 வருஷம் டென்யூர்ல நீங்க என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணீங்களோ அந்த கூத்து இங்க கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுறது ரொம்ப அபாண்டமான, அதே சமயத்தில் அறிவுக்கு ஒவ்வாத இல்ல, உண்மைதானே. நீங்க நான் எப்படி சொல்ற புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. 10 வருடத்துல சார் சோசியல் மீடியாவில் போட்டாரு சார். சோசியல் மீடியாவில் போட்டதுனால ஒரு குண்டர் சட்டத்தை போட்டாருன்னு ஒரு உதாரணம் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக ஆளுகிற எந்த மாநிலத்தில் நடந்ததுன்னு காட்டுங்க. கர்நாடகாவில் இல்ல இல்ல நடந்திருக்கு. இல்ல, குண்டர் சட்டம் சோசியல் மீடியா போஸ்டுக்காக போட்டது ஒரு உதாரணம் பாஜக ஆட்சியில காட்டு. கேள்வி கேட்டதுக்காக கைது செய்யப்பட்டதும் துப்பாக்கியால் சுடப்பட்டதும் எல்லாம் நடந்திருக்கு. என்ன சொல்றேங்க, துப்பாக்கியால சுடப்பட்டதுன்றது இண்டிவிஜுவல்ஸ் பண்ற கிரைம். நான் சொல்றது தொடர்பு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருந்தது. அது நீங்க புழுகுற புழுகு. அதுதானே சப்ஜெக்ட். உங்களுக்கு நாட்டுல எங்க நடந்தாலும், உங்க வீட்டுல ரசம் கொதிக்கலனாலும் நீங்க உடனே பிஜேபி தான் சொல்லுவீங்க. உங்க டேப்ல தண்ணி வரலனாலும் நீங்க பிஜேபி தான் சொல்லுவீங்க. பிரகாஷ் ராஜ்ன்ற ஒரு நடிகர் அதற்கு பிறகுதான் பொங்கி எழுந்தாரு. பிரகாஷ் ராஜ்ங்கிறவர் ஒரு நடிகர், அதுக்கப்புறமா நடிச்சுக்கிட்டே இருக்காரு. முன்னாடி திரையில நடிச்சாரு, அதற்கு பிறகுதான் உங்களை கேள்வி கேட்கவே அவர் ரொம்ப வெகுண்டு இருந்தது. முன்னாடி திரையில நடிச்சாரு, இப்ப தரையில நடிக்கிறாரு. காசு வாங்கிட்டு அவர் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்ல நடிகர், ஓகே பண்ணட்டும். நான் அதை சொல்லல. ஸ்டேட் நடத்துகிற கிரைம், அரசு நடத்துகிற பயங்கரவாதம், அரசு நடத்துகிற குற்றம், இதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அரசு நடத்துகிற பயங்கரவாதம், அரசு நடத்துகிற குற்றம் என்பது தமிழகத்துல இந்திய அரசியல் வரலாற்றில் எவரும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை, கருத்தியலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ராகுல் விஷயத்துக்கு திருப்பி வரலாமா? வரலாம். ராகுல் என்ன சொல்றாருன்றதை நீங்க கொஞ்சம் கேள்வியா வச்சிருக்கேன். இதுல உள்வாங்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அவரு வந்து நீங்க சீரியஸ் சீன் தான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். காமெடி சீன் பார்த்த உடனே சீரியஸ் புரிஞ்சுக்கும். அப்படி இல்ல சார், அப்படிதான். இங்க வேற்றுமையில் நான் வரேன், சீரியஸ் நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்ல இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையான நாடா இல்லையா சொல்லுங்க சார். நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுதான் உண்மை. ஒண்ணு கேட்டுட்டுலாம் டைம் இல்ல. நீங்க முழுசா ராகுல் சொன்ன காமெடியை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல சார், ஆனா ஆர்எஸ்எஸ் இங்க ஒரு வேற்றுமையை உண்டாக்குறது. மாநிலத்துக்கு மாநிலம் இங்க வந்து ஒரு வேற்றுமை, மொழிகளுக்கு இடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த பாக்குறது, ஒரு பிரிவினையை ஏற்படுத்த பாக்குறது. ஆர்எஸ்எஸும் பிஜேபி அந்த அஜெண்டாவை இந்தியாவில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேட்ட கேள்விக்கு இந்தியா எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. தேசத்தினுடைய பன்முகத்தன்மை, இந்திய தேசத்தினுடைய பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை, இதெல்லாம் எங்க இருக்குன்னு மாதேஷ் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். எந்த இடத்துல நம்ம கலாச்சார ரீதியா அரசியல் அற்பங்கள் எல்லாம் தள்ளி வச்சிருக்கேன். நம்ம ஏன் வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம்னு சொல்றோம்? உலகத்தின் பல தேசங்கள் இருக்கிறது. ஆனா இந்திய தேசம், பாரத தேசம் மட்டும்தான் பன்முகத்தன்மை கொண்ட தேசமாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. ஏன்? நம்ம இனத்தாலும் மதத்தாலும் எல்லோருமே எல்லாம் பிரிந்து பிரிந்து இருந்தாலும், ஆனால் இந்தி என்ற ஒரு உணர்வோட நம்ம இருக்கோம். இனத்தாலும் மதத்தாலும்னு சொல்றீங்க. இப்போ அமெரிக்கா போன்ற ஒரு தேசத்துல போறீங்க, இல்ல வந்து மற்ற உலக நாடுகள் எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 மதங்கள் தான் பெருமையா இருக்கு. ஒன்று இஸ்லாம், இன்னொன்று கிறிஸ்தவம். ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே போனீங்கன்னா கிறிஸ்தவ மதம், அரபு நாடுகள் எல்லாமே போனீங்கன்னா இஸ்லாமிய மதம். பல நாடுகள்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் கூட இருக்காங்க. ஆனா இது பன்முகத்தன்மை தேசம், பன்முகத்தன்மை கொண்ட தேசம்னு சொல்லப்படலையே. ஏன் இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட தேசம் என்று சொல்லப்படுகிறது? ஏன் பன்முகத்தன்மை கொண்ட தேசம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இங்குதான் நாகரிகம், பண்பாடு இருக்கிறது. பண்பாடு ரீதியான பல கலாச்சாரங்கள் இருக்கிறது, கலாச்சார ரீதியான பல இனக்குழுக்கள் இருக்கிறது. அந்த இனக்குழுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்திய தேசம் முழுவதும்
நீங்க சொல்ற மதங்களின் பால் உலக நாடுகள் முழுவதும் எப்படி மதங்களின் பால் போயிடுது அப்படின்னு சொன்னா, ஒன்று கிறிஸ்தவமாகவோ இல்லை இஸ்லாத்தாகவோ இந்திய தேசம் முழுவதும் மாறிவிட்டது அப்படின்னு சொன்னா, இங்க பன்முகத்தன்மை என்ற ஒன்று இருக்காது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பாகிஸ்தான் இந்தியா தான் ஒரு காலத்துல. இன்றைக்கு பாகிஸ்தான் பன்முகத்தன்மை கொண்ட தேசமா? இல்லை. ஏன்னா அது இஸ்லாத் முழுமையாக அந்த தேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால அது பன்முகத்தன்மை கொண்ட தேசமாக இல்லை. பங்களாதேஷ் இந்தியாவினுடைய நிலப்பகுதி தான். இன்றைக்கு அது பன்முகத்தன்மை கொண்ட தேசமா? இல்லை. ஏனென்றால் மதங்களின் பால் அதில் ஆட்சி நடப்பதனால அது பன்முகத்தன்மை கொண்ட தேசம் இல்லை. இங்கு பன்முகத்தன்மை இருப்பதற்கு காரணம், இந்திய தேசத்தில் பன்முகத்தன்மை இருப்பதற்கு காரணம், இங்கு அறம் ஆட்சி செய்கிறது. எது அறம்? தர்மம் ஆட்சி செய்கிறது. எதை சொல்றீங்க? எது தர்மம் எது அறம் அப்படிங்கறதே தெரியாம எதுன்னு கேக்குற அளவுக்கு தமிழ் சமூகத்தில் பிறந்த மாதேஷை தள்ளி விட்டு நீங்க என்னன்னா பதிவு செய்யுங்க. உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? முடிச்சுக்கிறேன். இல்ல, மோடி இஸ் நாட் இந்தியா. மோடி இஸ் நாட் இந்தியா. விஷயம் என்ன தெரியுமா? நான் சொல்ற ஆழமான கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஆழமான கருத்து மக்களுக்கு கடத்தப்படுவதில் திராவிடத்திற்கு இருக்கிற பாதிப்பு உங்களுக்கு இப்ப அந்த எச்சரிக்கை மனித இப்ப டங்கு டங்குன்னு அடிக்குது. வரேன். இப்ப எது அறம் எது தர்மம் என்று ஒரு ஊத்தங்கரையில் பிறந்த ஒரு பச்சை தமிழனை கேட்க வைத்ததுதான் திராவிடத்தினுடைய சாதனை. சார், அறம் தர்மம் எல்லாம் தெரியும் சார். எங்களுக்கு புதுசா நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். மோடி இஸ் நாட் இந்தியா, இந்தியா இஸ் நாட் மோடி. ஓகேவா? ஓகேங்களா? பிஜேபி இஸ் நாட் இந்தியா, இந்தியா இஸ் நாட் பிஜேபி. புரிஞ்சுக்கோங்க, அந்த வித்தியாசத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எத்தனை வருஷமா இன்டர்வியூ, நீங்களும் நானும் மட்டுமே எத்தனை இன்டர்வியூ உட்காந்துருக்கோம்? நம்ம ஒரு 200 இன்டர்வியூக்கு மேல உட்காந்துருப்போம். நான் சொல்ல வர்ற விஷயத்தை டைவர்ட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் இப்ப டைவர்ட் பண்ணலீங்க. முடியாது. நீங்க ஆனா மோடி தான் இந்தியா, இந்தியா தான் மோடி. முடியாது. பிஜேபி தான் இந்தியா, இந்தியா தான் பிஜேபி. 1000 கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இங்க இது ஒரு ஜனநாயக நாடு. இன்னைக்கு 51% எடுக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 51 எடுக்கிறவங்க ஜெயிச்சிடறாங்க, 49 எடுக்கிறவங்க தோக்குறாங்க. இன்னைக்கு நீங்க 51 எடுத்துட்டீங்க, அதனால ஜெயிச்சிட்டீங்க. 49 எடுத்த ராகுல் காந்தி சொல்வதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். அவரு என்ன சொல்றாருன்றதை நீங்க உள்வாங்க. அதில் இருக்கும் குறைகளை சொல்லுங்க. ஆனா இந்தியாவே அவமானப்படுத்திட்டார், தேசத்துக்கு எதிராக பேசிட்டார்னா, வெளிநாடுக்கெல்லாம் போகும்போது மோடி இப்படி எல்லாம் பேசிதான் ராகுல் காந்தியும் இன்னைக்கு இப்படி பேசிட்டு உட்காந்துருக்காரு. அதுதான் உண்மை. தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராத மாதேஷ் மீண்டும் டைவர்ட் பண்றதை முயற்சி செய்கிறார். பன்முகத்தன்மை லாஜிக்கை முடிக்காம அடுத்த விஷயத்துக்கு வர சொல்லுங்க. நான் மோடி அவர்கள் மட்டும்தான் இந்தியான்னு நான் சொல்லவே இல்லை. அப்படிதான் நீங்க எல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டீங்க. இல்லைங்க, உங்களுக்கு அப்படி பண்ணிட்டாங்க. நான் இப்ப இந்த வீடியோவை மக்கள் பாக்குறது இருக்கட்டும், நீங்க எடிட்டிங் டேபிள்ல உட்காந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்க தர்மம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கிறதுனால பல்வேறு விதமான வழிமுறைகளுக்கு அது வழிவிடுகிறது. பல்வேறு விதமான வழிபாடுகளை இதை சொல்லிக் கொடுக்கிறது. பல்வேறு விதமான உணவு முறை, பல்வேறு விதமான உடை முறை, பல்வேறு விதமான வாழ்வியல் முறை, பல்வேறு விதமான நீத்தார் கடன் தீர்த்தல், இப்படி பல்வேறு விதமான இனக்குழுக்களை, பல்வேறு விதமான மொழிகளை, பல்வேறு விதமான கலாச்சார பண்பாடு கூறுகளை வளர விடுவது இந்த தேசத்தினுடைய தர்மம், இந்த தேசத்தினுடைய அறம். அதுதான் இங்க இவ்வளவு தூரத்தையும் வளர விடுது. புறநானூற்று பாடல் சொல்லுது, தென்குமரி வடபெருங்கல் உனக்குட கடலா எல்லை குன்றுமலை காடு நாடு ஒன்றுபட்டு வழிமொழிய. நான் இந்த பாடலை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். படுவது உண்டு பகலாற்றி கொடிது கரிந்து கோல் திருத்தி முழுது ஆண்டோர் வழிகாவல். இந்த தேசத்தை, இமய முதல் குமரி வரையிலான இந்த தேசத்தை ஒரே கலாச்சாரம், ஒரே அறத்தில், ஒரே செங்கோலின் அடிப்படையில் முழுவதும் ஆளுகிற இந்த அறத்தை, அற வழியில் ஆட்சி நடத்திய அரசர்களை வணங்குவதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ கலாச்சார ரீதியிலேயே இந்த தேசம் ஒரே அறத்தினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறத்துக்கு நீங்க பொருள் புரியாம மதம் என்று அதுக்கு பேரை வச்சு மதச்சாயம் பூசி மதத்தை நாங்க இது பண்றோம், மதத்தை நாங்க எதிராக செயல்படுறோம்னு சொல்லி இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மையை அழிக்க பாக்குறீங்க. அதுதான் நீங்க இங்க மதமாற்றம் வரேன். இங்க மதமாற்றம் ஒன்று நடப்பதற்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ இடதுசாரி தத்துவம் என்று சொல்லப்படுபவர்களும் அந்நிய நாட்டு சித்தாந்தம் என்று சொல்லப்படுபவர்களும் ஆதரவாக இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த தேசம் முழுவதும் மதம் மாற்றப்பட்டு விட்டால் இங்க பன்முகத்தன்மை எங்க வெங்காயத்திலயா இருக்கும்?
எங்க நம்முடைய ratio பாகிஸ்தான் மாதிரி ஆயிடும். சார் நான் ஒரு இருங்க ஒரு வாதத்துக்கு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. வாதத்துக்கே வரேன். ஒரு நான் உங்க நிமிஷம். பக்கமே நிக்கிறேன். ஒரு நிமிஷம். உங்க பக்கம் நிக்கிறேன். என் பக்கம் நீங்க நிக்க வேணாம். சார், என் பக்கம் நீங்க நிக்க வேணாம். இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டே இருக்காங்களா? சொல்லுங்க. இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டே என் இருக்காங்களா? பக்கம் நீங்க- இந்தியாவுல இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டே இருக்காங்களா? மாதேஷ் என் பக்கம் நீங்க சொல்லுங்க சார். ரேஷியோ சொல்றேன். குறைஞ்சிட்டு இருக்கா? கேள்வி கேட்டீங்க. குறைஞ்சிட்டு இருக்கா? கேள்விங்கிறது கேக்குறது. இல்லாத ஏன் கேட்டுட்டே சார் இருக்கிறது இல்ல. இல்லாத ஒரு பயத்தை உண்டாக்கி கேள்விங்கிறது கேட்கறது, கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல. கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க என் பக்கம் நிக்க வேணாம், நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. நான் சொல்றது, சார் இந்துக்கள் என்ன சார் சிறுபான்மை ஆயிட்டாங்களா சார்? ஏன் சார் இப்படி பீதியை கிளப்புறீங்க? ஏன் சார் பீதியை கிளப்புறீங்க? ஏன் பயத்தை ஏன் உண்டாக்குறீங்க? சார் பயத்தை உண்டாக்குறீங்க? தமிழகத்திலேயே பல கிராமங்கள்ல இந்துக்கள் சிறுபான்மையானராக ஆனதற்கு பிறகு இங்க இருக்கிற மண்டைக்காடு கலவரத்திலிருந்து இப்ப வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற கலவரங்கள் வரைக்கும் இந்துக்கள் சிறுபான்மையினராக ஆன பிறகு அங்கு எப்படியெல்லாம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்துக்கள் சிறுபான்மையினர் ஆயிட்டாங்களா சார்? ஒரு பாதிரியார் வந்து திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குதுன்னா அது நாங்க போட்ட பிச்சை, அப்பாவு சபாநாயகரா இருக்காருன்னா அது நாங்க கிறிஸ்டின்ங்கிறதுனால. அது ஏற்கனவே ஒரு முறை அவர் தூக்கி உள்ள வச்சாங்க. அடுத்து மறுபடியும் அவர் இதே மாதிரி பேசியிருந்தாருன்னா அடுத்த முறை தூக்கி மறுபடியும் வைப்பாங்க. இந்த மாதிரி பேசினா உங்களை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. ஏன் என்னையா தூக்கி வைக்க போறாங்க? என்னையா தூக்கி வைக்க போறாங்க? இப்படி பேசினா வைப்பாங்க. ரைட். அது சார் இங்க வந்து பயமா இருக்கா? எனக்கு என்ன அதான் பயம்? திமுக அரசு சார் அவர் இப்படியே அப்படிதான். பேசிட்டு இருந்தா என்ன வைக்க இப்ப என்ன பாருங்க, வைக்க? அந்த அந்த டோன்ல சாப்பிட்டு வருது பாருங்க. அவங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாது. நீங்க நடக்கிறது திராவிட மாடல். அப்படி இல்ல, கேள்வி அவ்வளவுதான். யாருனாலும் கேட்போம். அப்படிலாம் கேட்க எல்லாரும் முடியாது. கேள்வி கேட்போம். கேட்டீங்கன்னா உள்ளதான் போயிட்டு வரணும். அப்படிலாம் கேட்கக்கூடாது. சார், ஜார்ஜ் தெரியாதா பொன்னை- உங்களுக்கு? ஜார்ஜ் பொன்னை- ஐயோ, குழந்தை பச்சை புள்ளியா சார், இருக்கீங்களே ஜார்ஜ் மாதேஷ். பொன்னையாவை ஏற்கனவே இந்த அரசு கைது பண்ணிருக்கு மாதேஷ், நீங்க சார். பச்சை புள்ளியா இருக்கிறீங்க. நான் ஜார்ஜ் பொன்னையாவை ஏற்கனவே கைது நான் பண்ணிருக்கேன்னு ஒரே ஒரு சொல்றேன். டயலாக் மட்டும் சொல்றேன். இந்த தேசத்தில் பன்முகத்தன்மை என்று ஒன்று இருக்கிறது. இந்த தேசம் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு நல்ல தத்துவத்தில் புகழப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தில் பெரும்பான்மையானோர் இந்துக்களாக இருப்பதனால் இந்த தேசத்தில் பன்முகத்தன்மை இருக்கிறது. இந்து தர்மத்தில் தான் பன்முகத்தன்மை இருக்கிறது. இந்து தர்மத்துல மட்டும்தான் நீ இந்த சாமி கும்பிடுவேன், நான் அந்த சாமி கும்பிடுவேன், நீ இப்படி போடுவேன், நீங்க படையல் போடுவீங்க, நீங்க முப்பூசா பண்ணுவீங்க, நான் கெடா வெட்டுவேன், இவர் சேவல் வெட்டுவார், அவரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் கட் பண்ணி போடுவார். பலவிதமான கலாச்சாரங்களுக்கு இந்து தர்மம் வழிவிடுவதனாலதான் வழிவிடுறதுன்னு இல்லை, இந்து தர்மமே அப்படிதான். சரி. எல்லாம் ஊர் கூடி உண்டாக்குற ஒரு தர்மம், ஊர் கூடி உண்டாக்குற ஒரு வாழ்வியல் வழிமுறை அப்படிங்கிறதுனாலதான் இங்க பன்முகத்தன்மை இருக்கிறது. இங்க மதம் மாற்றத்தினால் இந்த தேசம் ஒருவேளை முழுமையாக இஸ்லாத்தாகவோ பாகிஸ்தான் மாதிரி ஆயிடும். அப்படி நிகழ்கால உதாரணம். பன்முகத்தன்மை அங்க இல்லை, இந்தியா தான். மதம் மாறிட்டாங்க, பன்முகத்தன்மை இல்லை. இப்போ நான் பேசுறது ஒரு மதத்துக்கு எதிரான கருத்தா? சத்தியமா இல்லை. என்னுடைய இஸ்லாமிய சகோதரனையும் என்னுடைய கிறிஸ்தவ சகோதரையும் நான் உளமாற நேசிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என்னை விட அவங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனாலதான் மதம் மாறுறாங்க. இங்க கத்தி இவ்வளவு டீகோட் பண்ணி நீங்க சொல்ல மாட்டீங்க. இங்கு மட்டும்தான் பண்பாடு இருக்கு, இங்கு மட்டும்தான், இங்கு வேற்றுமையில் ஒற்றுமை இந்துக்கள்ல மட்டும்தான் இருக்குதுன்னா இஸ்லாமியர்ல இல்லையா, முஸ்லிம்ஸ்ல இல்லையா, கிறிஸ்துவத்துல இல்லைன்றீங்களா என்ன? சூப்பர். விதண்டாவாதத்தை கை விட்டுட்டு இப்பதான் நீங்க வாதத்துக்குள்ள வரீங்க. குட் கொஸ்டின். நான் இப்பயுமே என்ன சொல்றேன், என்னுடைய இந்திய தேசத்தின் மீதான இருக்கிற அபரிமிதமான அதீத காதல்ல பேசுறேன். இங்க உருவாகிற சிஸ்டம் உலகத்தினுடைய எந்த சிஸ்டத்தை விடவும் மேலானது அப்படிங்கிற. அப்படி அப்படின்னா அரேபிய கலாச்சாரத்தை விட, யூத கலாச்சாரத்தை விட என்னுடைய கலாச்சாரம் மேலானது அப்படின்னு சொல்றேன். நீங்க அரேபிய கலாச்சாரத்தையும் யூத கலாச்சாரத்தையும் மத ரீதியிலேயே உலகம் முழுவதும் பரப்புவதற்காக பண்ண ஏற்பாடு வேலை திட்டம் தான் இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும் என்பது உலகம் அறிந்த கூற்று. அதனால்தான் அங்க மத மாற்றம் என்பது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாகரிகங்கள் என்னைக்குமே ஆள் சேர்க்காது. பாபிலோனியன் கலாச்சாரம், கிரேக்க கலாச்சாரம், இந்த மாதிரி உலகத்தினுடைய பல கலாச்சாரங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த கலாச்சாரங்கள் என்னைக்குமே அடுத்தவனை புடிச்சு வந்து மதம் மாத்தாது. மதங்கள் மட்டும்தான் மதம் மாற்றம். ரிலிஜியன் அப்படிங்கிற சிறுபான்மை பிரிவு இருக்குல்ல உங்க கட்சியில. வரேன், நான் என்ன சொல்றேன், விதண்டாவாதம் பேசாதீங்க. விதண்டாவாதம் இல்லாம வாதத்துல வந்தீங்க, இப்பதான் உங்களை பாராட்டினேன். அதுக்குள்ள விதண்டாவாதம் இல்ல சார். உங்களுக்கு சிறுபான்மை பிரிவு தலைவர்கள் ஆமாங்க இங்க ஒரு கூட்டம் எல்லாரையும் இஸ்லாமியர்களா மதமாத்தினுங்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்களா பாக்கலாம். சொல்லுங்க சார். வேலூர் இப்ராஹிம் சொல்லுங்க சார். வேலூர் இப்ராஹிம் பல தடவை சொல்லியிருக்காரு. எப்ப சொல்லியிருக்காரு? அவர் பேட்டி எல்லாம் போட்டு பாருங்க. அவர் இங்க பிஜேபி வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஏகத்துவ ஜமாத்துன்னு ஒண்ணு வச்சிருந்தாரு, அதுல பல தடவை சொல்லியிருக்காரு. நீங்க பேட்டியே பார்த்தது இல்ல பொழுது. அவர் பேட்டியில பல நான் பாத்திருக்கேன், நான் பேட்டியே எடுத்திருக்கேன். நான் என்ன சொல்றேன் சார், நீங்க ஒன்னும் அச்சப்பட தேவையில்ல சார், பயப்படாதீங்க.
எல்லா இந்துக்களாவே இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ வேற்றுமையில் ஒற்றுமை எல்லாம் கட்டி பிடிச்சிப்போம், எல்லாமே கேக் சாப்பிடுவோம், எல்லாமே பிரியாணி சாப்பிடுவோம், நம்ம வந்து கூழ அங்க கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஒண்ணும் இதுல பாருங்களேன் எவ்வளவு அறிவுக்கு ஒவ்வாம இந்த இது அறிவுக்கு ஒவ்வாம விவாதத்தை திசை திருப்புறீங்கன்னு. கேக் சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம், உலகம் மூச்சும் கேக்கும் பிரியாணி சாப்பிட்டு தான் இருக்கான். அங்கேயும் பன்முகத்தன்மைன்னு சொல்றான், சொல்லல. ஏன் இந்தியாவுல மட்டும் வந்து பன்முகத்தன்மைன்னு சொல்றாங்க? அச்சப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் ஏங்க கான்செப்டுக்குள்ள வாங்க. உங்களாலதான் பண்பாடு கலாச்சாரம் கான்செப்டுக்குள்ள வாங்க மாதேஷ். இந்தியாவுடைய பன்முகத்தன்மைன்னு நீங்க சொல்ற பெருமைக்கு காரணமே இந்து தர்மம் தான். இந்து தர்மம்னா வெங்காயம் என்ன பன்முகத்தன்மை இருக்கு? ராகுல் உலகத்துல நீங்க எல்லா இடத்துலயும் கேக் சாப்பிடுறான், பிரியாணி சாப்பிடுறான், எங்க பன்முகத்தன்மை இருக்கு? ஆனா பிரியா நான் சொல்றதை கேளுங்க. நான் பேசுவது என்னுடைய இஸ்லாமிய சகோதரனையோ என்னுடைய கிறிஸ்தவ சகோதரனையோ எதிர்த்து அல்ல. சரி, நான் மதத்திற்கு எதிராக பேசவில்லை, ஆனால் மத மாற்றத்திற்கு எதிராக பேசுகிறேன். நான் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது என்ன கையை பிடிச்சி இயேசு அழைக்கிறாருன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், தம்பிங்க வா, இயேசு வந்து அன்பா பரப்ப சொன்னார். அன்பா இரு, மதத்தை பரப்பாது. மதத்தை பரப்ப சொல்லி அந்த மகான் சொல்லல அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? திருபுவனத்துல ராமலிங்கம் இஸ்லாமிய மத மாற்றத்தை தட்டி கேட்ட ஒரு காரணத்திற்காக அதே நாள்ல பெத்த புள்ள முன்னாடி வெட்டி கொல்லப்படுறார். இது மனிதத்திற்கு எதிரானது, இது ஒரு மிகப்பெரிய தீவிரவாதம், இது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதம், இது ஒரு மிகப்பெரிய காட்டு மிராண்டித்தனம். இது என்னுடைய தமிழ் மண்டல இந்த திருபுவனம் ராமலிங்கம் ரத்தம் சிந்திருக்க கூடாதுன்னு நான் பேசினா, சார் அதெல்லாம் பேசாதீங்க சார், அவங்க கஷ்டப்படுவாங்க. வெட்டி கொல்லப்படும் போது திருபுவனம் கண்டிக்க வேண்டியது, அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது. கொன்னது கஷ்டம் இல்ல, அதை சொன்னது கஷ்டமா? கொன்னது கஷ்டம் இல்ல, சொன்னது கஷ்டமா? அப்போ மதமாற்றத்திற்கு எதிராக பேசுகிறோம். ஏன்னு சொன்னா இந்த பன்முகத்தன்மைக்கு பாதிப்பு வந்து விடக் கூடாது. உங்களாலதான் ராகுல் சொல்றது அங்கதான் RSS இந்த நாட்டை துண்டாட வேற்றுமை உண்டாக்க சூப்பர் சூப்பர். மொழிகளுக்கிடையே மாநிலங்கள் பிரச்சனையை உண்டாக்க பாக்குறாங்க, மொழிகளுக்கிடையே பிரச்சனையை உண்டாக்க பாக்குறாங்க. இந்த வேலையெல்லாம் இந்தியாவில் நடக்குது. மத மாற்றத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சோரோஸ் மாதிரியான மதமாற்ற கைக்கூலிகளை எல்லாம் சந்திப்பதன் மூலமாகவும் நேரடியாக செயல்படுகிற நீங்கள் பன்முகத்தன்மையை பத்தி பேசலாமா? இதுதான் அஸ்வத்தாமுடைய கேள்வி. புரியுதா? இந்த மாதிரி பன்முகத்தன்மைக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கலாச்சார ரீதியில சமூக ரீதியில எதுல ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா மதம் மாற்றம் மூலமாகத்தான் பன்முகத்தன்மைக்கு பேராபத்து வருகிறது. மோடி வெளிநாடு ஏன் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானை சொல்றேன் பார், பாகிஸ்தானை பார், இந்திய மண் எப்படி பன்முகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது? காரணம் மதங்கள். பங்களாதேஷை பார், ஏன் பன்முகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது? காரணம் மதங்கள். இங்கு சிறுபான்மை பெருமக்கள் சந்தோஷமாக அமைதியாக நல்வண்ணம் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இதுல கூட நான் என்ன பண்றேன் பாருங்க, என்னுடைய அதாவது என்ன சொல்றது, தான் சம்பந்தப்பட்ட விஷயம்னா அது கரெக்டா தான் இருக்கணும் ஒருத்தன் நம்புறான்ல, அதுதான் அது அதீத பற்று. பாரதி வந்து ஒரு லெட்டர்ல சொல்லுவாரு, தமிழ் பொண்ணை தவிர வேற பொண்ணு அழகா இருந்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேதுன்னு. அது மாதிரி இந்திய கலாச்சாரம், இந்திய பண்பாடு, இந்தியாவில் தோன்றிய வழிமுறைகளை தாண்டி வேறு ஒரு வழிமுறை என்பது சிறப்பானதாக இருந்து விடாது என்பது எங்களுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது. இதனால தான் நான் சொல்றேன், உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாம் என்பது வேறு, இந்திய இஸ்லாம் என்பது வேறு. உலகம் இதை மட்டும் வச்சுக்கணும் ப்ளீஸ். உலகம் முழுசும் இஸ்லாம் பரவுது, காட்டுத்தீ போல பரவுது. போர் என்பதே, புனித போர் என்பதையே அறிவித்து உலகம் முழுசும் போய் நீ கொன்னு என்ன வேணா பண்ணிக்கோ, நீ வந்து அங்க இருக்கிறவங்களை கொன்னுட்டு அங்க இருக்கிற பெண்களை அபகரிச்சுட்டு வா, என்ன வேணா பண்ணு, எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்படி வால் முனையில் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவிய போதும் கூட அதோடைய மாறுபட்ட வடிவம், அதுல இருந்து ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன் உருவாகவே இல்லை. இந்தியாவில் மட்டும் உருவாச்சு, தெரியுமா? சொல்லுங்க. சூஃபிசம். ஏன் உலகம் முழுசும் இஸ்லாம் பரவச்சு மாதேஷ், இந்தியாவில் மட்டும் ஏன் சூஃபிசம் வந்தது? சூஃபிசம் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவம், அருமையான ஒரு தத்துவம் ஏன் இந்தியாவில் உருவாச்சு? இதுதான் இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே நீங்க பாருங்க, ஒரு கிறிஸ்தவர் அவரை வந்து ஒரு புனிதராக மத போதகராக இஸ்லாம் ஏத்துக்குமா? ஏத்துக்காது. இதுல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இஸ்லாத்தில் பயணிக்கிற ஒருத்தரை ஒரு புனிதர் பட்டம் கொடுத்து புனிதராக கிறிஸ்தவம் ஏத்துக்குமா? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இஸ்லாமியரா பிறந்து இஸ்லாமியராகவே இருந்த சாய்பாபாவுக்கு ஏன் தமிழகம் முழுசும் இந்தியா முழுசும் கோயில் இருக்கு? முஸ்லீம் தானே, ஏன் இந்துக்கள் கும்பிடுறோம்? ஏன் கும்பிடுறோம் தெரியுமா? அதுதான் இந்து. அந்த பெருந்தன்மை இருக்கு இல்லையா, மனிதன் தான் இங்க கடவுள். மனுஷன் அவர் முக்தி பெற்ற ஒரு துறவி, முக்தி பெற்ற ஒரு மகான், அவ்வளவுதான். அவர் எந்த மதமா இருந்தா என்ன? பாண்டிச்சேரி போல படா சாஹிப் கோயில்னு ஒண்ணு இருக்கு, முஸ்லீம்.
இந்துக்கள் கும்பிடுறாங்க, உருண்டு உருண்டு கும்பிடுறாங்க. இதுல கூட என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கு ஒருத்தம் ஐயோ சாய்பாபாவை கும்பிடுறாங்கன்னு கோவப்படுறாங்க. அதுதான் ஆன்மீகம், அதுதான் இந்துக்களுடைய பெருமை, இன்க்ளூசிவ். இங்க கூட இயேசுவை ஒரு துறவியாக ஒரு மகானாக ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான மாறுபாடும் இல்ல. இதெல்லாம் பிஜேபிக்கு முழுமையா தெரியுமா? டெல்லி பிஜேபி மேல இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க நல்லா அந்த அச்சம் தான் இங்க இருக்கிறவங்க பயப்படுறாங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயமா இருக்காங்க. பிஜேபிக்கு தெரியும், பிஜேபி பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஏன்னா தெரியறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இருங்க சார், நீங்க படிக்கிற பத்திரிக்கை முறை சொல்லி பாக்குற டிவி, சன் டிவி, இங்க சுத்தி இருக்கிறவங்க பொது புத்தின்னு சொல்றவங்க எல்லாம் சமூக ஆர்வலர்னு சொல்ற எல்லாம் இடதுசாரி கூட்டம், அவங்க உங்களுக்கு சொல்ல இடதுசாரிகள்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய அந்நிய நாட்டு சித்தாந்தம்? அந்நிய நாட்டு சித்தாந்தம் தானே, சீனாக்காரங்க தானே அவங்க. தத்துவம் அங்க இருந்து வந்தது தானே. வலியவனால் ஒடுக்கப்பட்டால் எளியவன் கேள்வி கேட்கணும், நீ நிமிர்ந்து நிக்கணும், அவனுக்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொன்னதுதான் சார் கம்யூனிசம். அப்படி சொன்னது கம்யூனிசம் என்பது உண்மையா இருந்தா இந்நேரம் எல்லாரும் சீனாவுக்கு எதிராக நின்று இருக்கணுமே. உலகத்தையே இன்னைக்கு அவன் தான் வலியவன்றதுனால அடக்கிட்டு இருக்கான். அப்ப வெகுண்டு எழுந்திருக்கணுமே. இந்தியாவை அமெரிக்காவில உட்காந்துக்கிட்டு ராகுல் என்ன அவமானப்படுத்திட்டாருன்னு நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க, இந்த விஷயத்தை அவமானப்படுத்திட்டாருங்க அப்படின்னு சொல்லுங்களேன். என்ன அவமானப்படுத்திட்டாரு இந்தியாவை? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறியீடுகள்னு ஒண்ணு இருக்கு மாதேஷ். உலகத்துல இருக்கிற பெரு முதலாளிகள் இந்திய தேசத்தின் மீதான நம்பிக்கையில, ஏன் உலக நாடுகளே கூட அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்தியாவில் பாதுகாப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த குறியீடுகளுக்கு ஒரு 10 அம்சம் இருக்கிறது. இந்த 10 கிரைட்டீரியா 1 2 3 4 5 6 7 8 9 10, அதுல ஒண்ணு இந்த சிறுபான்மையெல்லாம் நீங்க சொன்னது. சிறுபான்மையினர்களுக்கான பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான குறியீடு. அது ஒண்ணு முன்னே சொல்லிட்டீங்க. அத வர்றேன். அந்த குறியீடு டிமினிஷ் பண்றதுக்காக வேலைகளை இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப சீனா என்ன பண்ணுன்னா, சீனா கொரோனாவை வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்தை காலி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, வலியவனை எளியவனை, எலி இருக்கிற எல்லா நாட்டையும் உயிரியே போக வச்சிச்சு. கோடிக்கணக்கான பேரை மேல அனுப்பி விட்டுருச்சு சீனா. வலியவன் இன்னைக்கு எல்லா நாட்டிலையும் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. பல நாடுகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சீனாவில் இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வேற நாட்டில் போடணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் நினைக்கும் போது அதுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் நாடு, ஸ்திரமான நாடு, வலுவான நாடு, அந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து பேசினா, இந்தியாவுடைய பிரதமர் வந்து பேசினா ரஷ்யா உக்ரைன் போர் நிக்கும்னு யாரோ சொல்லல, ரஷ்யாவினுடைய அதிபர் சொல்றார். அப்பேற்பட்ட நம்பிக்கை மிக்க ஒரு தேசம். அப்போ சீனாவுக்கு எதிரான எல்லா ஆட்களும் ஒண்ணு கூடி இங்க பெருசா இன்வெஸ்ட் பண்ணி இந்த தேசத்தை வல்லரசாக மாற்றுகிற ஒரு சூழ்நிலையில அதற்கு எதிரான பொய் கட்டமைப்பின் அடிப்படையிலான இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எந்த விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லாமல், பாதுகாப்பு அச்சுறுத்தலாம் பெரிய வார்த்தைங்க, எல்லா சுதந்திரமும் இன்னும் சொல்ல போனா ஓவர் அண்ட் அபோவா போயிட்டு இருக்கு. குழித்தலையில 2 பேரு விநாயகர் சதுர்த்திக்கோ இதுக்கோ கோன் ஸ்பீக்கர், கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தினாங்க. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆர்டருக்கு எதிரானதுன்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கு. ஒரு இடத்துல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கோன் ஸ்பீக்கர், கூம்பு வடிவ ஒலிபெருக்கி. தமிழகத்துல எல்லா மசூதிகளிலும் கூம்பு வடிவ ஒலிபெருக்கி தான் இருக்கிறது. ஊத்தங்கரையில இருக்கா, மெட்ராஸ்ல இருக்கா, எங்கேயாவது காவல்துறை போய் கை வைக்குமா, நினைக்க முடியுமா? அப்படி இருக்கிற ஒரு நாட்டுல சார் இஸ்லாமியர்கள் பயத்துல இருக்காங்க சார், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, ஏங்க புழுவுறீங்க? ஏங்க உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாங்க? கோன் ஸ்பீக்கர் கட்டாதேன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி ஒரு இடத்துல நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இந்த தேசத்துல. அந்த அளவிற்கு அவங்களுடைய டாமினேஷன் இங்க இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய இது என்ன சொல்றது, ஒரு பொது புத்தியில அவங்களுடைய அந்த டாமினேஷன் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பக்கத்துல ரத்த கரையோடு இந்துக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷ்ல. அதையும் பாக்குறீங்க. அதையும் பார்த்துட்டு வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாம இந்தியாவில முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார்னு சொல்லும் போது அவ்வளவு கோவம் வருது. அரசியல் பண்ணுங்க, அரசியல் கருத்தியல் ரீதியா நீங்க சொல்றத இப்படி தேசத்திற்கு எதிரான கேடுகட்ட கேவலமான மட்டமான மதவாத அரசியலை பண்ணாதீங்கன்றோம். உலக நாடுகளின் பார்வைக்கு தப்பான ஒரு பார்வையை ராகுல் காந்தி அமெரிக்காவில் உட்காந்து பேசிட்டு தான் நீங்க சொல்றீங்க. ஆமாவா? கரெக்ட். இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டது தானே கரெக்டா? எக்ஸாக்ட்லி.
இங்க முதலீடு வராமல் இந்தியா வளர்ச்சி அடையாமல் தடுக்கிற வேலையை ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசிட்டார். கரெக்ட். அது மட்டும் இல்ல, இத பேசுறதுக்கு முன்னாடி இங்க முதலீடு வராம இந்த முதலீடு தடுக்கிறதுக்கான வேலைகள்ல இடுக்கிற பல கைக்கூலிகளை சந்தித்திருக்கிறார். சார், இந்த மாதிரி வெளிநாடு போன மோடி அவர்கள் யார் யாரை சந்திச்சாருன்னு நம்ம லிஸ்ட் எடுத்தா சொல்லுங்க. நான் அந்த மாதிரி பல பட்டியல் சொல்லுவேன். போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போறதுக்குலாம் அஸ்வதாம் ஆள் இல்ல. சொல்லுங்க சார், அந்த மாதிரி பட்டியல் எடுத்து சொல்லலாம் சார். சொல்லுங்க. நான் அதை விட ரொம்ப முக்கியமா மோடி போய் அங்க போய் பீச்ல சைக்கிள் ஓட்டினாரா? ஒரு சிலைக்கு முன்னாடி நின்னு பேன் போஸ்ட் கொடுத்தாரா? அவர் இன்னைக்கு போறதுனால இதெல்லாம் வன்மம். ஆமா, வன்மம் தான். ஒவ்வொருத்தருடைய ஒரு தனி நடை, அவங்களுடைய செயல்பாட்டை நீங்க வந்து நான் யாருன்னு சொல்லவே இல்லையே. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? கேலி சித்திரமாக்கா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க நீங்க எதுக்கு நான் இதை வரேன்னா, சார் மோடி ஊர் சுத்துறாரு, சார் மோடி வெளிநாடு பயணம் தான் சொன்னேன். ஊர் சுத்துறாருன்னு சொல்லல. நீங்க சொல்லுங்க. வெளிநாடு பயணம் போனப்ப யார் யாரெல்லாம் பார்த்தாருன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ராகுல் பார்த்தவங்க லிஸ்டும் கொஞ்சம் இதாகும். நீங்களும் சொல்லிருப்பீங்க. பழைய இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டுல சொல்லாதவங்களே கிடையாது. இந்திய சித்தாந்தம் இல்லாத எல்லா சித்தாந்தத்தை சார்ந்தவங்களும். நாங்கெல்லாம் இந்திய சித்தாந்தம். நீங்களா எங்க? நானும் இந்திய நாட்டின் பிள்ளை தான் சார். இந்திய சித்தாந்தம் இந்திய நாட்டின் பிள்ளை தான் மதேஷ். ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறேன். இந்திய சித்தாந்தம் என்னன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லை. என் ஒரே ஒருத்தன் கத்தின்னு இருந்தா பத்தாது. எல்லாரும் அதை பத்தி பேசணும். நான் அதனால தான் சொல்றேன், கம்யூனிஸ்டுங்க வாங்க, திராவிடர் கழகம் வாங்க, உங்க சித்தாந்தம் பெருசா எங்க சித்தாந்தம் பெருசான்னு பேசி பாத்துக்கலான்றான். புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த சித்தாந்தத்தை கேட்பதற்கான வாய்ப்பே தமிழகத்துல இல்ல. இங்க நீங்க கேட்கணும் அப்படின்னாலே ஒண்ணு செவப்பு இல்ல கருப்பு. காவினா உங்களுக்கு வில்லன் ஆயிடுது. காவின்றது மனிதனுடைய சொந்த சித்தாந்தம். சிவப்புங்கிறது சீனா சித்தாந்தம். கருப்புங்கிறது வெள்ளக்காரன் சித்தாந்தம். கருப்பு சிவப்பு தான் இந்த நாட்டை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் எல்லாம் மாறி மாறி அதுலயும் கருப்பு சிவப்பு இருக்கு. அவெல்லாம் மாறி மாறி அதுல ஏற்பட்ட வளர்ச்சி என்ன தெரியுமா? என்ன வளர்ச்சி? இப்ப வர நீங்க அடுத்த கொஸ்டினா தான் வருவீங்க. இல்ல அது இல்ல, நான் மோடி என்ன பேசினாரு நான் சொல்றேன் இருங்க. இது நல்ல அப்படியே உங்களுக்கு லீடு நானே கொடுத்துறேன். சொல்லுங்க.